அடுத்த பிட்டை போடுவோமா? வந்தாச்சு. வேலூரில் விஜய் தம்பி வந்து பேப்பர் வச்சு வாசிச்சாப்புல இல்லை, அந்த பேப்பர் வந்து திருட்டு திமுக காரன் அடுத்தது என்ன சிந்தனை பண்ணியிருக்கானா, இவனுங்களுக்கு வேலையே அதுதானே. திருட்டு திமுக காரனுங்களுக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை வந்து எப்படியெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு திரைக்கதை வசனமெல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறவன் தான் அவன். அது எங்களுக்கு 1972 அந்த நாய்களை பற்றி எங்களுக்கு தெரியுமே. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, விஜய் தம்பி வந்து அந்த பேப்பர் வச்சு படித்தது வந்து, நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் உயர்த்தி பேசணும், எந்த இடத்துல எல்லாம் அப்படி அதாவது வந்து அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, அப்படி பேசணும். நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் வந்து எமோஷனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அவனுக்கு சிக்கிருச்சாமா. எப்படி சிக்கிச்சு? ஏதாவது கெட்ட வார்த்தை தான். விக்கி தம்பி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்லையா, சரி பேச முடியல என்னால். அப்படி ஒரு பில்டப் வந்து கொடுத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. யாரை நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுறானுங்க பாருங்க. ஆனால் அந்த ஓட்டுச்சாவடியில் அந்த மிஷினு விஜய் தம்பிக்காக ஸ்தம்பிச்சு போக போகுது. மக்கள் வந்து விஜய் தம்பி வரும்போது எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய கூட்டம் வந்து மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோட வந்து ஒரு கூட்டமாக வருதோ, அதே மாதிரி அந்த கண்டிப்பாக வந்து வாக்கு இயந்திர மிஷின் பல இடங்களில் அந்த விசில் சின்னம் மட்டும் மறைஞ்சு போயிரும் பாருங்க. கை வச்சு அமுத்தி 5 மணிக்குள்ள அந்த விசில் சின்னம் மட்டும், அப்போ நம்ம சின்னம் வந்து விசில் சின்னம்ப்பா அழிஞ்சு போனது தான் நம்மளோடது, அது காணாமல் போயிருக்குல்ல அப்படின்னு கூட இன்னொரு ட்ரெண்டு மாறும். நாளைக்கு வரேன். மறந்தாமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம்.